ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு செய்யலாம் வாங்க. பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், என்னடா முட்டை குழம்புக்கு புளி போடுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க, போடலாம். லைட்டாக கொஞ்சமாக புளி போட்டிங்கன்னா டேஸ்ட் வரும். நான் 1/4 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன். அப்படியே போட்டு அரைச்சிட வேண்டியதுதான். அரைச்சி எடுத்துக்கணும். முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன், ஒரு 200 கிராம் இருக்கும். சோம்பு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கலாம். ப்ரௌன் கலராக ஆனதுக்கு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு எண்ணெயில் போட்டால் தான் வாசமாக இருக்கும். சின்ன கையில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சு எடுத்து போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சி வச்சுது இது. இப்போ கோல்டாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். முட்டையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். நல்லா குழம்பு எவ்வளோ தண்ணியாக இருந்தது வச்சுது, இந்த அளவுக்கு சுண்டி வரணும். அப்போ தான் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது புதினா, கொத்தமல்லி, அதாங்க முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் இப்படி கிழிச்சு போட்டாக்கா எல்லாம் அந்த நடுவில் இருக்கிற அந்த நிலம்லாம் கீழே வந்துடும், அந்த தனித்தனியாக வந்துடும். அதனால் இது அப்படியே இருக்கட்டும். அதனால தான் உப்பு போட்டு வேக வச்சதுனால இந்த முட்டையிலலாம் உப்பு இறங்கிட்டு இருக்கும். இப்போது நம்ம டேஸ்ட்டு பார்த்து உப்பு இன்னும் கொஞ்சம் சால்ட்டு வேணும்னா போட்டுக்கலாம். பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி
நம்ம எப்படி கலக்குனாலும் அந்த முட்டை உடையாது, அப்படியே இருக்கும். ரேப்பட்டி ஃப்ரெண்ட், இவ்வளோதான். இனிமேல் நம்ம வந்து இதை இது பண்ண தேவையில்ல. முட்டை குழம்பு கிரேவி பதத்துக்கு திட்டமாக கரெக்டாக இருக்குது. இது மாதிரி முட்டை குழம்பு செஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.